நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்குன்னு ஏதாவது முடிவு எடுக்க தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் என்ன உங்க பேச்ச நான் கேட்க? எனக்கு தோன்றது இதுதான், இவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. அதே மாரி விட்டீங்க அப்படின்னா நானே வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவேன் பார்த்துக்கோங்க. ஏங்க, ஏற்கனவே நம்ம ஓசியில வந்து இருக்கிறோம், அதுக்கு அங்கேயே இருக்கட்டுங்க. கொஞ்ச நாள் போட்டு பார்த்துக்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. தேவையில்லாததெல்லாம் வேண்டாம். நாம இருக்கிறதே பெரும் பாடா இருக்குது. இதுல வேற நீங்க அதுகள் இங்கே கொண்டு வந்து நம்ம அங்கே போய் இருக்கிறது எல்லாம் சரிப்பட்டு வரவே வராதுங்க. சும்மானே இருங்க. அவகிட்ட எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்காம. நந்தினி, நீ சும்மா இருமா, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பேசுற நீனு? உன் பொண்ணு பேசுற சரியா? இங்க பாரு சீதா, உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை. அப்புறம் நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்க பாருமா, உன் வீட்டுல இருந்து கிடந்தா நான் சொல்றது நீ கேட்க கூடாதா? நீ பெரிய பொண்ணு ஆயிட்ட இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அப்பா சொல்றதையும் கொஞ்சமாவது கேளு. அப்பா சொல் பேச்சு கேட்டு தானே வளர்ந்த. இப்ப ஏன் சொல்றது கேட்க மாட்டேங்கிற? அந்த உங்க அண்ணியை விட்டு சொல்லு. உங்க அண்ணி பண்ண டார்ச்சர்லாம் நான் மறக்கல. அதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இந்த பிள்ளைங்களை பார்த்தா உனக்கு மனசு இறங்கல? இந்த பிள்ளைங்க ஏசியில் வாழ்ந்த பிள்ளைங்க, பணக்கார வீட்டு பிள்ளைங்க, எப்படி எப்படி வாழ்ந்துச்சுங்க உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியெல்லாம் இருந்த பிள்ளைங்கள இப்படி குடிசை வீட்டில் போய் இருங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கியே, அதுக்கு எப்படி இருக்குங்க? உனக்கே மனசு இருக்கா இல்லையாம்மா? மனசார இதை சொல்றியா? நீ என்னம்மா இது? அப்பா, ஆமாப்பா, எனக்கு தோன்றதை நான் சொன்னேன்ப்பா. இப்போ என்ன அதுக்கு? ஆ, அவங்க அம்மா அந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த பிள்ளைங்க வந்து அவங்க அம்மால வர மாதிரி இருக்கும். அவங்க அம்மாவே எனக்கு இந்த வீட்டுக்கு ஏற்றுக்க கூட முடியல. ஏதோ வந்து கெஞ்சவும் சரி சாப்பாடுக்கு போடுவோம், அந்த வீட்டில் தங்கிக்கிறட்டும்னு மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர இந்த வீட்டில் சொகுசாக அவங்கள வச்சுக்கணும்னு சத்தியமாக எனக்கு தோணலப்பா. சரிங்களா? நீ பாருமா நந்தினி, உங்க அண்ணனுக்காக யோசிச்சு பாரு. உங்க அண்ணன் பிள்ளைகளுக்காக யோசிச்சு பாரு. அந்த பிள்ளைக்கு என்ன பாவம் பண்ணுச்சுக்க? உன்னை அத்தான ஆசையாக கூப்பிடுற பிள்ளைய, என்னை தாத்தான்னு கூப்பிடுற பிள்ளைய, உன்னை அப்பத்தான்னு கூப்பிடுற பிள்ளைய, அந்த பிள்ளையில போயிட்டு அங்கே போய் தங்கு இங்கே போய் தங்கு எப்படி இருக்குங்க? அதுகளாவது சூழ்நிலை புரிஞ்சுட்டு இருக்குதுங்க தெரியுமா? எவ்வளோ அழகாக பேசுது தெரியுமா அந்த சின்ன குட்டி? நான் போய் பேசுகிறேன், தாத்தா தாத்தான்னு அவ்வளோ அருமையாக பேசுது. சத்தியமாக எனக்கு ஃபஸ்ட்டு பேசும்போது தெரியாது என்னோட பேத்திங்க தான் இதுக்கு அப்படின்னு. அப்புறம் பேச பேச தான் தெரியுது தாத்தா தாத்தான்னு பாசத்தை காட்டுதுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாக்காரிட்ட வந்து கேட்டதுக்கப்புறம் தான் உன் பேத்திங்க தான் அது அப்படின்னோடனே எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஆனால் ஒரு அழுக இதில் என்னென்னா, பிள்ளைய அந்த வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. தயவு செஞ்சு நந்தினி, அப்பா உன் கையை காலாக நினச்சி கேட்குறேன். இந்த விஷயத்தில் காலில் விழ கூட தயார். பிள்ளையில அந்த வீட்டில் வைக்காதம்மா. நாங்களும் உன்கிட்ட தான் வந்து கிடக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. நீ எங்களை பார்க்குறதுக்கும் அந்த பிள்ளையில பார்க்குறதும் எல்லாம் ஒன்று தான்மா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு வையேன், உனக்கு தாம்மா கோடி புண்ணியம். இப்போ ஏன்னா நாங்கள் உங்கள் அண்ணன் இருந்தால் கூட எப்படி எப்படியோ இருந்துடலாம். அந்த பிள்ளைங்கள விடுவானா? அப்படி நினச்சி பாரு, விடுவானா? ஆ, இவ்வளோ நாளாக எப்படி எப்படி இருந்தாங்க உனக்கே தெரியும்லம்மா. இப்போ சூழ்நிலை சரியில்லை தானே? புரிஞ்சுக்கோ நந்தினி. தாத்தா, ஒரு நிமிஷம் தாத்தா. சொல்லுடா தங்கம், என்னடா? ஏன்டா தாத்தா எங்கனால அத்தைக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தாத்தா தாத்தா, நாங்கள் ஒன்று சொல்லுவோம், கேட்பீங்களா? சொல்லுமா, உங்கள் பேரு கூட எனக்கு தெரியாது. சொல்லுங்க. தாத்தா, என்னோட பேரு சோபி. தாத்தா, என் தங்கச்சி பேரு தாத்தா சுபி. தாத்தா, எங்க பேரு சோபி சுபி, சரிங்களா? அப்புறம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா தாத்தா, தேவையில்லாம அத்தை கூட சண்டையெல்லாம் போட வேணாம் தாத்தா. அத்தை உங்களையே நல்லா பார்த்துக்கிறாங்க, அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க தாத்தா. ஏன்னா அம்மா அவங்கள நல்லா பார்த்துக்கறல, அப்பா அவங்கள நல்லா பார்த்துக்கறல, அத்தை தானே உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ அத்தை பேச்சை கேளுங்க தாத்தா. அப்புறம் நாங்கள் ஏன் அங்கே இருக்கோம்னா, அம்மா செஞ்ச தப்புக்காக அத்தை தண்டனை கொடுத்துருக்காங்க, பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் அங்கே இருக்கோம். எங்கள் அம்மா இருக்கிறதுனால நாங்கள் இருக்கோம் தாத்தா. எங்களுக்கு அங்கே இருக்கிறதுல பிரச்சனையே இல்லை. சரிங்களா? வீட்டுக்குள்ளே கூட ஏசி போட்டால் தான் காற்று வரும். ஆனால் அங்கே உள்ள நார்மலாகவே உட்காந்துருந்தா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று வருது. வெளியில் உட்காந்தா அவ்வளோ கிளி சவுண்டு குருவி, நாங்கள் இந்த மாதிரி தான் தாத்தா விரும்புவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா. இதுக்காகவே நாங்கள் பார்க்குக்கெல்லாம் போவோம், அந்த கிளி சவுண்டுக்கெல்லாம், சரிங்களா? ஆனால் இங்கே வெளியில் நாங்கள் இருக்க அந்த வீட்டுக்கிட்ட அவ்வளோ அழகாக இருக்குது தாத்தா. அந்த காம்பவுண்டில் மயில் வந்து உட்காருது, கிளி வந்து உட்காருது, சூப்பராக இருக்குது தாத்தா. சுற்றி மரம் செடி கொடியெல்லாம். அதனால எங்களுக்கு அங்கே தான் தாத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் எங்களை இந்த வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டாமே. என்னம்மா நீ அந்த வீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்கம்மா, சொல்கிறத கேளுங்கம்மா. புரியாமல் பேசுகிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராதுமா. தாத்தா சொல்கிறத கேளுமா. இல்லை தாத்தா, சொல்கிறத கேட்குறேன். ஆனால் இந்த விஷயத்தில் ப்ளீஸ் தாத்தா,
நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அத்தை என்னைக்கு நாங்கள் எங்களை சிரிச்ச முகத்தோட அவங்க மனசார இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்களோ நாங்கள் அன்னைக்கு வரோம் தாத்தா. அது வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருப்போம். எங்களுக்கு செட் ஆயிருச்சு தாத்தா அங்கே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அழகாக அங்கே தங்கிக்கிறோம். பாத்தியாடி சீதா, பாத்தியா உன் பேத்தியில? ச்சே, ஏன் மனசு மாதிரியே இருக்குதுடி உன் பேத்திய. ஏய் சுபி, சுபி அம்மா, என்னம்மா இங்கே வந்தீங்க? மாமா சுபி வாங்க போலாம். சுபி வா போலாம். இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. அதையும் மீறி இங்கே வந்திருக்கீங்க. அடி வாங்கிடுவீங்க. சொன்னா உங்களுக்கு புரியாதா? இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. வாங்க போவோம். அம்மா நாங்கள் வரல, வீட்டில் தாம்மா இருந்தோம். ஆமாம்மா நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். தாத்தா தான் எங்களை பிடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. என்ன தாத்தாவா? மாமா நல்லா இருக்கீங்களா? ஆ ஆ, நல்லா இருக்கும். சரி மாமா. பாப்பா 2 பேரையும் ஏன் மாமா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? என் பேத்திங்கன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் என் பேத்திங்க அந்த வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை மாமா, பாப்பாக்கு 2 பேத்துக்கும் அங்கே ரொம்ப பிடிச்சிருக்கான். அங்கே அழகா நாங்கள் தங்கிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. அதனால அவளுகளுக்கு அங்கே செட் ஆயிருச்சு மாமா. அதனால நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஆமா, இப்போ 2 பேரும் அதை தான் சொன்னுச்சுங்க. ஆமா, உன் புருஷன் எங்க? அவர் என்ன மாமா, அவர் எங்கே என்னன்னு தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. அவர் எங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தானே கேட்குறேன். அவன் என்ன எங்கள்கிட்ட பேசுறானா வைக்கிறானா? உன் கூடயும் பிள்ளைய கூடயே தானே பேசிட்டு இருக்கான், வரப்போக இருக்கான். இல்லை எங்க கூட பேசுறானா, எங்களுக்கு 10 கொடுக்குறானா, இல்லை எங்களை தான் வந்து பார்க்குறானா அம்மா அப்பாங்கன்னு ஒரு பாசத்தில்? சொல்லு, எங்களை வந்து பார்க்குறானாமா? உங்கள்கிட்ட தானே பேசுனா, வந்தா போனா காசு கொடுத்தான் பண்ணுறான் வரவு செலவெல்லாம். அதான் எங்கன்னு கேட்குறேன். என்ன பண்ணுறது, பெத்துட்டோம்ல, அதனால தான் எங்கன்னு கேட்குறேன். எங்க மாவா? என்னங்க நீங்கள் தெரியாத மாதிரி அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு? மாமா எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டே என்கிட்ட கேட்குறீங்களே, உங்களுக்கே இது நியாயமா? தெரிஞ்சுட்டு தான் கேட்குறேன். சரி, இவ்வளோ பண்ணுற நீ, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன தொழில் பண்ணுறான், கரெக்டாக பண்ணுறானா, இல்லை தவறான வழியில் போகிறானா, என்ன எந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான், கரெக்டாக தான் பண்ணுறானா அப்படின்னு தானே பார்க்குறது ஒரு பொண்டாட்டியோட கடமை. நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்த இத்தனை வருஷமா? அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னென்னமோ பண்ணி இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனையில் மாட்டி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியாச்சு. அந்த வீடு வாச சொத்தெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமாம்மா உனக்கு? தெரியுமா உனக்கு? கஷ்டப்பட்டு அந்த வீடு கட்டி அந்த சொத்தெல்லாம் வாங்கி ஒரு நிமிஷத்தில் எல்லாமே தொலைச்சிட்டீங்க. எனக்கு என்ன வயசாயிடுச்சு, இன்னைக்கோ நாளைக்கோ நான் மேலே போய் சேர்ந்துருவேன். அந்த சொத்து இருக்கான்னு பார்க்க போகிறேன்னா, அந்த வீடு இருக்கான்னு பார்க்க போகிறேன்னா, வாழ்கிற வயசுலேயே அந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் நான் வாழலை, அந்த சொத்தில் நான் வாழலை. இனி நான் பார்க்க போகிறது இல்லை. யாருக்காக எல்லாத்துக்கும் கட்டுனேன்? என்னோட பையன் நல்லா இருக்கட்டும், எனக்கு பேத்திக நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு தானே அதெல்லாம் கட்டினேன். நான் வாழ்கிறேன்னு இல்லை, நீங்களாவது அதை பத்திரம் பண்ணி நீங்கள் அதை வாழணும் இல்லையா? அதை விட்டுட்டு இப்படி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்கம்மா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஏன் தப்பு. நீங்கள் விரட்டுறீங்கன்னு அந்த வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாது. வந்தேன் பத்தியா, அதான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. வந்திருக்கக்கூடாது, எல்லாம் என் மேலே உள்ள தப்பு தான். மாமா நீங்கள் கேட்குறது எல்லாமே நியாயம்தான் மாமா. நான் தப்பே சொல்ல மாட்டேன். நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்க, எல்லாமே நியாயமாக தான் கேட்குறீங்க, எல்லாமே புரியுது. ஏன் நீ அவனை கவனிக்கலை, வரவு செலவுலேருந்து எங்களை கூட விரட்டிட்ட அப்படி நீங்கள் கேட்குறீங்க தான் மாமா. இல்லை நான் சொல்லலை, நல்லா புரியுது. என்னை திட்டுங்க, நீங்கள் அடிங்க திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு நான் மறுப்பே சொல்ல மாட்டேன் மாமா. ஆனால் ஒன்று மாமா, ஒன்னால தான் அவன் இப்படி ஆனா, ஒன்னால தான் அவன் இவ்வளோ சொத்தும் போச்சு, ஒன்னால தான் அவ்வளோ போச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க மாமா. நான் இங்கே இருக்கேன், அவர் வெளியில் இருக்காரு. அவர் அங்கே என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சு முதல்ல நல்ல தொழில் தானே செஞ்சிட்டு இருந்தாரு, உங்களுக்கே அது தெரியும்ல. நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் போக்கு வழியில் அவர் போவாருன்னு நான் என்னத்தை மாமா கண்டேன்? நான் என்னத்தை கண்டேன்? இப்படி போவாருன்னு நான் என்னத்தை கண்டேன் சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்கிறது தப்பு மாமா. என்கிட்ட காசு பணம் கொடுத்தாரு தான், ஆனால் நான் வீணாக்கலையே. அவ்வளோ பவன் சேர்த்து வச்சுருந்தேன். என் பொண்ணுங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு 300 500 500 கணக்கே இல்லை. அவ்வளோ பவன் சேர்த்து வச்சுருந்தேன். எல்லாம் யாரால போச்சு? உங்கள் பையனால் போச்சு. வெளியூரில் நல்லா தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் அமுச்சிட்டு இருக்காரு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அங்கே வேற வேலை பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு எனக்கு இப்போ தானே தெரியுது.
இப்போதானே மாமா தெரியுது. லாஸ்ட்ல இப்போ நடு ரோட்டில் வந்து நிற்கிற நிலைமை ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தட்டையும் கெஞ்சிற நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா நான் உங்களெல்லாம் விரட்டி அனுப்பல. ஆனால் ஒன்று மாமா, உங்களெல்லாம் கூட வச்சுருந்துருக்கணும். அதான் தப்பு பண்ணிட்டேன். இப்போதான் மாமா நினச்சி ஃபீல் பண்ணுறேன். ச்சே, உங்கள் எல்லாத்தையும் கூட வச்சுருந்தா நீங்கள் கொஞ்சம் அவருக்கு புத்திமதி சொல்லி அவர் ஒரு நல்ல வழியில் கூட்டிகிட்டு போயிருப்பீங்களோ அப்படின்னு இப்போ நினச்சி கவலைப்படுறேன் மாமா. அதான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ச்சே, எல்லாரும் கூடவே இருந்திருக்கலாம், நல்ல வழியில் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, நல்ல புத்திமதி எடுத்து சொல்லியிருப்பீங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு, ச்சே, நீங்கள் என்ன வேணாலும் என்ன திட்டுங்க மாமா, என்ன வேணாலும் சொல்லுங்க மாமா, ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கிறேன். அம்மா அழுவாதம்மா. ஏம்மா அழுவுற? அழுவாத. இல்லடா தங்கம், அம்மா அழுகலை. அம்மா ஏன் அழுகிறேன்? அழுகலை. அழாதம்மா, பிள்ளையும் அழுகுது பாரு. என்ன பண்றது? அப்போ பண்ணிட்ட, இப்போ நினைச்சு பாக்குறியாக்கும். அப்போ பண்ணதுனால தான் இன்னும் உன் ஆத்தினாரு உன்னை ஏத்துக்கிறதுக்கு மனசே இல்லைங்குது. உண்மைதான் மாமா. அந்த பிள்ளை அம்மா வேணும் ஒரு நாள் வந்து தங்குச்சா? இல்லை தங்க தான் நான் விட்டேனா? ஆசையாக வந்து இருந்துச்சா? ஒரு ரெஸ்ட் எடுத்துச்சா? என்ன பண்ணுச்சு? நான் விடலை, நான் பேசலை. அதான் சரி, விடு விடு, இனி பேசி என்ன ஆக போகுது? இருங்க இங்கேயே, அப்புறம் என்ன பண்ணுறது? எங்க மா நந்தினி, நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டோமா. என் பிள்ளைகளுக்கு அங்கே தான் இருக்க பிடிச்சிருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வரல. சுபி வாங்கம்மா, அந்த வீட்டுக்கு போவோம். அம்மா குப்பை கொஞ்சம் அள்ளி வச்சிருக்கேன், அதெல்லாம் அள்ளி போடணும். இந்த நந்தினிக்கு வீடு தான் அந்த வீட்டில் இருங்கன்னு சொல்லி விட்டுருச்சுன்னா, வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அந்த பிள்ளைய பார்க்க சொன்னா எப்படி பார்க்கும்? அந்த வீட்டில் சொகுசா இருந்துட்டு இங்கே அதை பாரு, இங்கே பத பாருங்குது நந்தினி. ஷோ சீதா, அதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? ஒன்னதான் சீதா சொல்ல மாட்டியா? என்னடி உங்க அப்பா கேட்கறது நியாயம் தானே? பாவமாவே இல்லையா உனக்கு? அப்புறம் வீட்டில் உட்கார வச்சுட்டு சும்மாவா சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க? ஏதாவது ஒன்று பார்க்கணும் தானே? பேசுறேன், சும்மாவே உட்காந்துட்டுலாம் யாராலும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை பார்த்தா தான் சாப்பாடு கிடைக்கும். என்னமோ பண்ணு. ஏங்க நீங்க பேசாம இருங்களே, நமக்கு சாப்பாடு கிடைக்காம பண்ணிடாதீங்க. நீங்க பண்றத பார்த்தா நமக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல, நீங்க பண்ற வேலை. இப்படி நந்தினி, நீ இப்படி பண்றதுக்கு என்ன பண்ண போறியோ தெரியல நந்தினி. ஆனா அப்பா சொல்லிட்டேன். போங்கப்பா, நான் சொல்றதுதான் உறுதி, நான் சொல்றதுதான் நடக்கும்.